ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தாவை பார்க்கறதுக்காக தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்க அம்மச்சி, உங்களை பார்க்குறதுக்கு தான் உங்கள் பேரன் வந்திருக்காரு. இனிமேல் இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ கொஞ்சம் கோவப்படாமல் அமைதியே இருடி, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போது, நான் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சேதுக்கிட்ட வந்து, இங்கே பாரு, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் தான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன்ல, எதுக்காக திரும்பவும் இங்கே வந்திருக்கேன்? இனிமேல் இந்த பக்கம் வர வேலையெல்லாம் வச்சுக்காத, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாச்சி, இந்த மாதிரிலாம் பேச சொல்லி அவள் உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னு சொல்லவும், கூறு கட்டவனே, எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்கள் தாண்டா எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட தான் போகிறீங்க. அது வரைக்கும் நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க பார்த்தா, அப்பா ரொம்ப பாவம், உங்களை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடக்கூட மாட்டுறாங்க, முதல்ல நீங்கள் வாங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருடா, நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். என்னோட பேச்சை கேட்காத, அங்கே இருக்கிற யார் கூடயும் நான் பேசணும்னோ, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும்னோ எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சேதுவை அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் ரொம்ப மனசுடைஞ்சு போய் வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கமும் ரொம்பவே கோவத்தில், இங்கே பாரியா சேதோ, இனிமேல் அந்த வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாச்சி, இன்னையோட நான் கடைசி காலேஜுக்கு போகிறது, நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுருக்கேன், அந்த ப்ராஜெக்டை மட்டும் சப்மிட் பண்ணிட்டேன்னா இனிமேல் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாடி, நானே உன்கிட்ட சொல்லலான்னு தாண்டி இருந்தேன், இந்த வயிற்றை போட்டுக்கிட்டு அவ்வளோ தூரம் காலேஜுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தேன்டி. ஆனால் நீயே என் மனசு வருத்தத்தை போக்கிட்டடி, பத்திரமா போயிட்டு வாடி, நான் வேணா உன் கூட வரவாடி அப்படின்னு சொல்லவும், இல்லை மச்சி, இதனால் வரைக்கும் நான் தனியாக தானே போயிட்டு வந்தேன், இன்னைக்கு மட்டும் தானே நான் தனியாக போயிட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு காலேஜுக்கு ஆட்டோவில் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திக்கு திணறி நின்றுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வராங்க. வந்த உடனே, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, அதுவும் இன்றைக்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, தமிழ்ச்செல்வி இது எதுக்கோ காரணம் இல்லைன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா, அவள் தப்பு பண்ணியிருந்தா ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருக்கவா, ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மலர்கிட்ட, ஏய் எதுக்காக அதாவது எனக்கு புருஷனை ஆகிறவர்கிட்ட எதுக்காக நீ பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க சேது மாமா, இனிமே இவகிட்டலாம் பேசாதீங்க, இவ எல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியோட கூட்டணி, அதனால் இவ கூட பேசி உங்கள் மனசை மாற்றுறதுக்கு அவள் ட்ரை பண்ணுவா, இனிமே அவ கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மலருக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாமா, உங்களையும் என்னையும் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது, இன்னையோட நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோம், அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா, சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி அப்படின்னு அதாவது விருப்பம் இருந்தும் இல்லாத மாதிரியும் ஒரு மாதிரி போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, பாதி வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தன்னோட குழந்தை, அதாவது வயிற்றை பார்த்து, இங்கே பாருடா பாப்பா, இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு தான் நான் காலேஜுக்கு போக போகிறேன், அதுக்கப்புறம் உனக்காக வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ கவலைப்படாதரா, இன்னைக்கு மட்டும் அம்மாவை மன்னிச்சிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூட பேசிக்கிட்டே போகவும், ஆட்டோவில் தான் போய்கிட்டு இருக்காங்க. எதிரில் வந்து
லாரி வந்துக்கிட்டு இருக்கு. இதை கவனிக்காம நம்ம ஆட்டோக்காரரும் போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த ஆட்டோக்காரரை நம்ம அந்த லாரியில் வரவர் மோதி நம்ம தமிழ்ச்செல்வி கீழே விழுந்து ரொம்பவே வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அப்போ தான் கோவிலுக்கு போகலான்னு அதே வழியில் தான் வராரு. ஏதோ ஒரு பொண்ணு வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த சேது இருந்துட்டு, ஐயோ ஐஸ்வர்யா, அங்கே எந்த பொண்ணுக்கோ ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்காக தமிழ்ச்செல்வி கிட்ட வராங்க. வந்த உடனே தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஐஸ்வர்யா இருந்துட்டு, மாமா என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள், இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி ரொம்பவே வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்திடலாம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை இவ இவ்வளோ திமிராக இருந்தால இவளெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நமக்கு எதிரியாகவே இருந்தாலும் ஒரு ஆபத்தில் இருக்கிற போது நம்ம இப்படி விட்டுட்டு போகிறது சரியில்லை மாமா, நம்ம கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி விட்டுட்டு மட்டும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேது இருந்துட்டு தன்னோட கார்லேயே தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. இங்கே பாரியா சேதோ, நீ ஹாஸ்பிட்டல்லையே இரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் சேதோ, நீ ஹாஸ்பிட்டல்லையே இரு, எங்கேயும் போகாத, நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கருப்பு இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு, கருப்பு வண்டி எடு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும், என்னையா எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு? இங்கே பாருங்க அவர் கருப்பு, என்ன ஏதுன்னு கேள்வியெல்லாம் கேட்காம முதல்ல வண்டி எடுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே இனிமே நம்ம இந்த வீட்டுக்கு டிரைவராக மட்டும்தான் இருக்க போகிறோம், இந்த வீட்டில் ஒருத்தராக நினைக்கிறேங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே போய், இனிமேல் இந்த வீட்டில் நம்ம ஒரு வேலைக்காரனை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு காரை எடுக்கிறாரு. காரை எடுத்துட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியை அட்மிட் பண்ணி ரொம்பவே சீரியஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் வராரு. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி ரொம்பவே வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காப்பா, அவளை அங்கேயே அப்படியே விட்டுட்டு வரலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ஐஸ்வர்யா தான் இந்த மாதிரி எதிரியாகவே இருந்தாலையும் நம்ம இப்படி ஒரு ஆபத்தில் இருக்கிற போது தனியாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு ஐஸ்வர்யா தான்ப்பா சொன்னேன். அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து நான் அட்மிட் பண்ணேன். நீங்கள் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொன்னீங்க, எதுக்காகப்பா ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரிய சேதோ, என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலையும் அவள் வயிற்றில் இருக்கிறது நம்மளோட வாரிசு இல்லையா, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல்லையே இருக்க சொன்னேன். இங்கே அதாவது அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அது மோகனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மாச்சிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே பாருங்கத்த, தமிழ்ச்செல்விக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அம்மாச்சியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இதை கேட்ட உடனே அம்மாச்சி இருந்துட்டு, அடியே மோகனா என்னடி சொல்கிற, தமிழ்ச்செல்வி என்கிட்ட இப்போ தாண்டி சொல்லிட்டு காலேஜுக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நான் போக போகிறேன்னு சந்தோஷத்தில் போனாடி, ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடி, இப்போது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னெல்லாம் எனக்கு தெரியல, அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம மலர், மோகனா இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா
எப்படியாவது அவள் இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டான்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதே கடவுளே, அதுக்கு நீ தான் துணை நிற்கணும். எப்படியாவது அந்த தமிழ் செல்வியை உன்கிட்டயே கூப்பிட்டுக்கோ. அதன் அவள் உன்கிட்ட வந்துட்டானா இந்த வீட்டில் நான் ராஜ்யம் பண்ணுறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதுக்கு நீ தான் துணை நிற்கணும் அப்படின்னு தப்பான வழிக்கு நம்ம தெய்வத்தை துணை நிற்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி சொல்கிறது எதுவுமே நடக்காதுன்னு நம்ம ஈஸ்வரிக்கோ தெரியல. ஈஸ்வரி கூடிய சீக்கிரத்தில் கையும் காலமாக மாட்ட போகிறாங்கன்னு தெரியாமல் ரொம்பவே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரியும் சித்ரா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சித்ராவை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம மோகனா இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு என்னங்க சொன்னாங்க, இப்போ எப்படிங்க இருக்கா, குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சேதுக்கு அப்போ தான் ஒரு ஞாபகமே வருது. இதை இப்போவே அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துலேயும் மன கஷ்டத்துலேயும் இங்கே பாருங்கப்பா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்னையா சேதோ, நம்ம இந்த இடத்த விட்டு போகலன்னு சொல்கிறியா? இங்கே பாரு சேதோ, நம்மளோட வாரிசை பார்க்காம நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம இங்கேயே தான் இருக்கணும், நீ கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தில் இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ஒத்த குழந்தை இருக்குதுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லைப்பா, அவள் வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுப்பா, அவள் ரெட்டை குழந்தைய சுமந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சேது சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லவும் மோகனா இருந்துட்டு சேது என்னையா சேது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க சின்னம்மா, இது எல்லாமே உண்மைதான். அப்பத்தாக்கும் எனக்கு வசந்தி அம்மாவுக்கு இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். வேறு யாருக்கும் தமிழ்ச்செல்வி உட்பட யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு அப்பத்தா சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும் இதை கேட்ட உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க மேடம், என்னோட மருமகளுக்கு இப்போ எப்படி இருக்குங்க மேடம், இப்போ நல்லா இருக்கால, வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும் இங்கே பாருங்க சார், அவங்க கீழே விழுந்ததில் வயிறில் பலமாக அடிபட்டிருக்கு, ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான். இதில் நாங்கள் ஒரு 24 ஹவர்ஸ்க்கு எதுவுமே சொல்ல முடியாது. எப்படியும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போது குழந்தைய வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஆப்ரேஷனுக்கு கையெழுத்து போடணும், யார் சார் போடுவீங்க அப்படின்னு கேட்கவும் அதாவது தமிழ்ச்செல்வியோட புருஷன் இங்கே தான் இருக்கான், இப்போவே ஆப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்திக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்போ தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே வசந்திக்கு ஐயோ அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பொண்ணும் சரி வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி எதுவும் ஆகக்கூடாது கடவுளே அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடியே நீ அழுறத விட்டுட்டு வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியலடி, அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மனசு ஆறாதடி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளுக்கு எப்படியாவது நல்லபடியா ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துருங்க மேடம், எந்த உயிருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். இங்கே பாருங்கள் சார், எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார், அவங்க 3 பேருக்கும் எதுவுமே ஆகாது, உங்கள் வயிற்றில் இருக்கிற 2 குழந்தையுமே ஹெல்த்தியாக தான் இருக்குது, ஆனால் அவங்க கீழே விழுந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டிருக்குமோ, குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு தான் நாங்கள் பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் கூட பண்ண முடியும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர்ஸும் ரொம்ப முழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கான மெடிசன்ஸ், வலிக்கான ஊசி எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எதுவும் ஆகாதுன்னு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. எதுக்கு கேட்ட ராஜாங்க இருந்துட்டு என்னையா சேதோ, இது இருக்கிற பிரச்சனை இல்லை, இதெல்லாம்
ஒரு பிரச்சனையா? இந்த பிரச்சனையை கேட்டாவே எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது. இப்போது என்னையா பண்ணுறது நம்ம? இப்போது இதை எல்லாத்தையும் நினச்சாவே எனக்கு பக்கு பக்குன்னுதியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நீங்கள் கவலையே படாதீங்கப்பா. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் அவளுக்கும் எதுவுமே ஆகாது. குழந்தை பிறந்ததும் நம்ம வீட்டு வாரிசை நம்ம தூக்கிக்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, ஆமாம் ஆமாம் சேதோ, நானே உன்கிட்ட இந்த விஷயத்த பேசலாம் தான் இருந்தேன். குழந்தை பிறந்த உடனே நம்ம வீட்டு வாரிசை நம்மளே தூக்கிட்டு போயிடலாம். இனிமே நம்ம வீட்டு வாரிசு அனாதை மாதிரி எங்கேயும் வளரக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அப்போ தான் நம்ம வசந்தி, செல்லப்பாண்டி, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி, இவங்க எல்லாருமே ரொம்ப பதறி போய் ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அப்படியே ராஜாங்கம், என்ன ராஜாங்கம் ஆச்சு, என் பேத்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜாங்கம் இல்லை, நம்ம மலர் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அப்பத்தாக்கிட்டே நம்ம வசந்திக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணாதவளே, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்று கடவுளே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ தான் இருந்துட்டு, அடியே இங்கே பாருடி, கண்டிப்பாக என் பேத்திக்கும் சரி, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சரி எதுவுமே ஆகாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவளுக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கம்மா. அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு எத்தனையோ கடவுளை வேண்டிக்கிட்டேன். ஆனால் எந்த ஒரு கடவுளும் எனக்கு கை கொடுக்கலையேம்மா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராங்க. வந்த உடனே போய் யார்கிட்டையுமே பேசாமல் தமிழ்ச்செல்வி ரூமுக்கு போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ண உடனே அதாவது சுகப்பிரசவம் ஆகுற மாதிரி வலிகள்லாம் வந்துடுது நம்ம தமிழ்ச்செல்விக்கு. ஆனால் தமிழ்ச்செல்வி கான்சியஸாக இருந்தால் தான் இப்போது டெலிவரி, அதாவது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. எப்படியாவது தமிழ்ச்செல்வியை கான்சியஸுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. வந்த உடனே டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்டால் ஆமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஓ டாக்டர், எனக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்குதுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர், இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் அதாவது உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுனால வயிறில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால் உங்கள் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப பயப்பட்டோம். ஆனால் உங்களுக்கு இப்போது சுகப்பிரசவமே ஆக போகுது. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துடும். நீங்கள் தான் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், சரிங்க டாக்டர் அப்படின்னு தன்னோட வலி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்காம ரொம்ப நல்ல மனசோட நம்ம குழந்தை வெளியே வரணும் அப்படின்னு நினச்சி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் புஷ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கவும், வெளியே நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க உள்ளே ரொம்ப சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மோகனா, எனக்கு என்ன தெரியும், இவங்க வந்து நின்று இவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன புரியும். இங்கே பாரு, நம்மளோட வாரிசுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த தமிழ்ச்செல்வியை நம்ம சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை உடம்பு முடியாமல் இருக்கிறாளேன்னு பார்க்குற, இல்லைனா உடனே அவளை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மலர்ந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, வேலையை விட்டு தூக்குறீங்களா? நீங்கள் வேலையை விட்டுட்டு தூக்கிட்டா தமிழ்ச்செல்வியால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறா. அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. தமிழ்ச்செல்விக்கும் நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கும் தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது. கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, ஐயோ நம்ம தானே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் நம்ம அதாவது
சித்ராவோட அதாவது ஈஸ்வரியோட மனசில் அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருடி, அதாவது எங்கள் வீட்டில் நீ வேலை செய்கிறேன்னா அந்த வேலை செய்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி இந்த குடும்பத்தில் தலையிடுற விஷயம் அப்படியே நான் தான் எல்லாம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்ட உன்னை அப்போவே வேலையை விட்டு தூக்கிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மலர் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாருங்க மாமா, எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எப்படி மாமா உங்களால் முடியுது? நான் வாய் பேச முடியாமல் இருந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நீங்கள் எனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் இப்போது நீங்கள் எனக்கு துளி அளவுக்கு கூட சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே அதாவது யாருக்குமே எந்த ஒரு பதிலுமே சொல்ல தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினச்சி பதறி போயிருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தமிழ் செல்விக்கு குழந்தையும் பிறந்துருது. பிறந்த உடனே நம்ம அப்பத்தான் மோகனா, அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் சேது இப்படின்னு எல்லாருமே உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே தன்னோட கையில் ரெட்டை குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில் சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. இதை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி டீல் பண்ணி என்ன என்ன இலவெடுக்கிறது, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சேது ஒரு பக்கம் தலையை மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதுவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சேதுவும் வந்து, என்னாச்சு, எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்காக ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்கணும்னு நினச்சிங்க, உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, இங்கே பாரு சேதோ, நீ யாருக்கும் அடங்கி போகணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. உன்னை சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் ராணி மாதிரி தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் எப்போவுமே உன்னை ராணி மாதிரி தான் பார்த்துப்பேன். நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர சந்தோஷம். நம்ம அதாவது முத்து பயங்கர சந்தோஷம் நம்ம ஈஸ்வரிக்கு. அந்த நேரம் பார்த்து குழந்தை சத்தம் கேட்கவும் அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. மோகனா அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம், நம்ம சேது, இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டல் ரூம், அதாவது ஐசியூக்குள்ளே போகிறாங்க. போன உடனே சிஸ்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், குழந்தைய ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் கூட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசிட்டு போங்க சார். அதுவும் சீக்கிரமாக போய் சேரணும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்கம்மா, உங்களோட வலி எல்லாமே எனக்கு புரியுது. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாதுல்ல. இனிமேல் நீங்கள் இந்த வீட்டை விட்டெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாதம் அதிகமாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பணத்தை எல்லாத்தையும் ஜீ தமிழில் இருக்கிற என்னோட அம்மாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தன்னோட அம்மா மோகனா கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது அந்த நேரம் பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு, யார், நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கு குழந்த பிறக்கிறப்ப உங்கள் கூடவே எப்போவுமே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் இப்போது ரொம்ப சந்தோஷமாக தண்ணியில் கையை விடுறீங்க, ஃபேஸை விட்றீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்ணெல்லாம் ஏதேதோ பண்ணி காட்டுறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட பசங்க ஏனுங்க அப்படின்னு கண்ணு முழிச்ச உடனே கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களோட ஹஸ்பண்டோட ஃபேமிலி வந்து உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் அவங்கள ஃபீட் பண்ணி கொடுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர கோவம் நம்ம ஈஸ்வரி, அதாவது
ஈஸ்வரி மேலே. ஈஸ்வரி இருந்துட்டு, என்னம்மா எதுக்காக என்னை முறைச்சிக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி முறைக்கிற வேலை எல்லாம் வேண்டாமா? எதுக்காக இப்படி உனக்கு முறைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராஜாங்கமும் சேது, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா, இவங்க 3 பேருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா ஃப்ராடு, நீ 420டா, எதுக்காகடா என் அண்ணனை இந்த ஊரை விட்டு போக சொன்ன? எதுக்காக சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கவும், இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். தனக்கு தன்னோட வாரிசு வந்துருச்சேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சோம். ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கல்லில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம உருவாக்க தான் போகிறோம். அது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வர வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக அந்த குழந்தைய பார்க்க போகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கண்ணை முழிச்சுக்கிட்டு இட்லி ஒன்று சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனேயே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவத்துலேயும் பசியிலையும் இருந்ததுனால ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்ன உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம ராஜாங்கத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்போ தான் கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, எனக்கு நீ கால் பண்ணியிருந்துருக்கலாம்லடி, அதனால தாண்டி சொன்னேன், உன்னை நான் எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்டின்னு. ஆனால் நீ தான் எதுவுமே எதிர்பார்க்காம இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ராஜாங்கத்தையும் நம்ம சேதையும் மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.